ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, முத்தாரம்மன் அப்படின்னு ஒரு அம்மனோட வீடியோ பார்க்க போறோம். இந்த கோயிலுடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மக்களுடைய குலதெய்வமா இருந்து, அதுக்கப்புறம் எல்லாரும் கும்பிடுற ஒரு பெரிய கோயிலா வழங்குச்சு. இந்த கோயில்ல இருக்கிற 2 சாமிய பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு தப்பா நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சுடலை, இன்னொன்னு வந்து அம்மனா. ஸோ, அதுவும் கன்னியா இருக்கிற அம்மனா. அம்மனுக்கு காவலா தான் அந்த சுடலை இருக்காங்களாம். அத வந்து கேள்விப்படும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா வந்து நானே வந்து நெனச்சேன், அது வந்து சிவன், பார்வதி அவங்க தான் அப்படி இருக்காங்கன்னு நெனச்சு ரொம்ப நாளா நெனச்சேன். ஆனா அது வந்து அப்படி கிடையாதாம். இங்க போயிட்டு வந்து வேண்டிக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு, இந்த தசரா டைம்லலாம் வந்து வேஷம் போட்டு வருவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தசரானாலே நம்ம ஊர்லலாம் வேஷம் போட்டு வருவாங்க இல்லையா? அது வந்து இந்த கோயில் தான். இந்த முத்தாரம்மன் கோயில்ல வந்து இப்ப நல்ல பெருசா இடிச்சு பெருசா வந்துட்டாங்க. இப்ப நல்ல பெருசா உருவாக்கியிருக்காங்க. மண்டபம் அது இதுன்னு கட்டி பார்க்கவே கோயில் ரொம்ப அழகா இருக்கு. இப்போ கொஞ்சம் நீட்டாவும் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல ரொம்ப அழகா வந்துரும். எல்லா பக்கமும் டைல்ஸ்லாம் வச்சு நல்லா அழகா வந்துரும்னு நெனைக்கிறேன். ஸோ இது மாதிரி கிராம தேவதைகள் வந்து உங்க ஊர்லயும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் போய் பாருங்க. அப்புறம் நாங்களும் போய் கும்பிட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம் பாப்பாக்கு. நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.